செய்திகள். நேற்று நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நெல்லுக்கான தொகை 2247 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பட்டுவாடா என்றும், தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 10 லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியது என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மதுரை திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்காக வருகின்ற 13ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 63,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக இன்று திருநெல்வேலி செல்ல உள்ளார். மேலும் அங்கு 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அவர் தொடங்கி வைப்பதாகவும், மேலும் டாடா சோலார் தொழிற்சாலையை திறந்து வைப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. முகூர்த்தம் மற்றும் தைப்பூசம் விடுமுறை நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் இன்று முதல் 9ஆம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தியாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்நாட்டின் C-17 எனும் இராணுவ விமானம் மூலம் இந்தியா வந்தடைந்தனர். வைகை அணையிலிருந்து இன்று முதல் 15ஆம் தேதி வரை 300 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் தனித் தேர்வர்களுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிப்ரவரி 11ஆம் தேதி திறக்க ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 900 கோடியில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்களின் மனுக்களை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சேவையில் மட்டுமல்ல, விளையாட்டுப் போட்டிகளிலும் தமிழ்நாடு NCC இளைஞர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார். பழனியில் தினமும் 20,000 பாத யாத்திரை பக்தர்களுக்கு தைப்பூச திருவிழா நடைபெறும் 10 நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடினார். இயந்திர இறக்குமதிக்காக 3800 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் சென்னை தொழிலதிபரின் 1000 கோடி ரூபாய் சொத்து மற்றும் 912 கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 1 மாதத்தில் நகரம், ஒன்றியம் மற்றும் வட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச செஸ் போட்டியில் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் கூடுதலாக 963 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 4 வழி சாலைகள் பயன்பாட்டிற்கு வரப்போவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக வருகின்ற 12ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், கால்நிலை கல்வியறிவிற்கென ஒரு கொள்கையை தமிழக அரசு விரைவில் வகுத்து அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வேன் துவங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய ஆட்சியராக M. பிரதாப் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை கொண்டு செல்பி ஸ்பாட் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள்காட்டியினை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 5 மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாகவும், இதற்காக 2 கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 30 கோடி மதிப்பீட்டில் 108 ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட 147 புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மேற்கண்ட இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட கல்விக்கடன் 48 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 2025-26 நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 3வது தமிழ்நாடு கால்நடை மாற்ற உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு வேஷ்டி சேலைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மண்டபம் மீனவர்கள் 10 பேரை பிப்ரவரி 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி புதிதாக 3 பயணிகள் படகுகள் வாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டிய போது சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. 25வது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற 7ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு 90 கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இப்பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 10 கோடி ரூபாயில் சாரண சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் 6 இடங்களில் தோழி மகளிர் விடுதியை கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் நேற்று காலை நடந்தது. மகளிர் U19 உலக கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாரண சாரணியர் இயக்கத்தில் நாடு முழுவதும் 80 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் 12 லட்சம் பேரும் இயக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன குடியிருப்பு கட்டப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.